வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். ஒரு வழியாக ஷோமி வந்து அவங்களுடைய எம்ஐ பேண்ட் 6 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எம்ஐ பேண்ட் 5க்கும் எம்ஐ பேண்ட் 6க்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. அதை விட இந்த எம்ஐ பேண்ட் 6 எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே ஆர்வத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஆரம்பிப்போம். ஓகே, எம்ஐ பேண்ட் 6னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி வருது. பாக்ஸுக்குள்ளே இந்த எம்ஐ பேண்ட் 6 தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் டாங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த பாக்ஸினுடைய சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்னுடைய ஹைலைட்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேண்டோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பேண்டோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான எம்ஐ பேண்ட் 5னுடைய டிசைன் தான். பெருசாக ஒன்றும் பேண்டோடைய டிசைனில் அவங்க மாற்றிடல. இந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா அதே சைஸ் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் எம்ஐ பேண்ட் 5னுடைய ஸ்ட்ராப் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பேண்டை இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஐ பேண்ட் 5னுடைய ஸ்ட்ராப்ஸ். பிளாக் கலர், டர்க்வைஸ் ப்ளூ, கத்திரிப்பூ ஊதா, அதாவது வயலட். உங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடைக்கக்கூடிய பேண்டினுடைய டிசைன் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பக்கிள் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த பேண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் கையில் நீங்கள் ஃபுல் டே போட்டிருந்தாலும் எந்த விதமான இரிட்டேஷனும் இல்லாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட், ஸோ இப்போது இந்த ட்ராக்கர்னுடைய டிசைனை நம்ம பார்ப்போம். இப்போ ட்ராக்கர்னுடைய பின்புறத்தில் உங்களுக்கு எல்லா விதமான சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கான மேக்னெட்டிக் பின்ஸும் இருக்குது. ட்ராக்கரை வந்து பேண்டிலிருந்து கழட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, டிஸ்பிளேனுடைய சைஸ் பெருசாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த பெரிய டிஸ்பிளேயோடைய சைஸை நீங்கள் ரியலாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வேறு ஒரு வாட்ச் ஃபேஸ் நம்ம மாற்றிடுவோம். ஓகே, ஸோ இந்த வாட்ச் ஃபேஸை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது. அதாவது ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே இந்த ட்ராக்கர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து 1.51 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இன்டோர் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அவுட்டோர் கண்டிஷனில் இதனுடைய விசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா டேரெக்டான சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்குறப்போ சுத்தமாக தெரியல. இப்போ நான் வந்து இதோட பிரைட்னஸ் நான் மேக்ஸிமம் வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் பிரைட்னஸ் வச்சாலுமே பார்த்தீங்கன்னா சன்லைட் ரீடபிலிட்டி ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இது அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். பட் இண்டோரில் உட்காந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கோ இந்த பேண்டோடைய செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கோ எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இந்த பேண்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக நம்ம பார்ப்போம். ஸோ இதோடைய வாட்ச் ஃபேஸ் இதுதான். உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் அவைலபிளாக இருக்குது. கீழே இருந்து ஸ்வைப் பண்ணோம்னா ஸ்டேட்டஸ் இருக்குது. அதாவது இன்றைக்கி எத்தனை ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கீங்க, எவ்வளோ கேலரிஸ் போயிருக்கீங்க, இன்றைக்கி நேற்று போன ஒரு சம்மரிலாம் உங்களுக்கு காமிக்குது. அதுக்கடுத்து பாய் ஸ்கோர் இருக்குது. உங்களுக்கு ஒரு பர்சனல் ஆக்டிவிட்டி இண்டெக்ஸ் ஒரு ஸ்கோர் ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து ஒரு வாரத்துக்கு 100 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஹார்ட் ரேட், கண்டினியூஸாக ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா SpO2 இருக்குது. SpO2 மெஷர் பண்ணுறதுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா SpO2 மெஷர் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஸ்லீப் மானிட்டரிங். அதுக்கு அடுத்தபடியாக ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ ஒர்க் அவுட்டில் வந்து ஒரு 30 விதமான புது ஒர்க் அவுட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய தேவைக்கு நீங்கள் என்ன ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் சீக்கிரம் அடிக்கடி பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் குயிக் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறது இந்த அவுட்டோர் ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், யோகா, ஜம்ப் ரோப், ஹை இன்டர்வல் டெஸ்ட், அப்புறம் கோர் ட்ரைனிங், ஸ்ட்ரெச்சிங், இதெல்லாம் நான் அடிக்கடி பண்ணுறதுனால இதெல்லாம் நான் மெயினில் வச்சுருக்கேன். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்மில்லில் போகிறது, எலிப்டிக்கல், டான்சிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஸ்டெப்பர், வாலிபால், டேபிள் டென்னிஸ், பவுலிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குது. நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒர்க் அவுட்னுடைய ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த பேண்ட் வச்சு நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்ஸ்னுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஆப்பில் பார்க்குறனா கூட பார்த்துக்கலாம். இது பார்க்குறப்போ இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேண்டுடைய டிஸ்பிளே பெருசாக இருக்கிறனால நிறைய எழுத்துக்கள் நீங்கள் பார்க்கலாம். எழுத்துக்களும் பார்க்குறதுக்கு கிளியராகவும் கிறிஸ்பாகவும் இருக்குது. ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அல்காரிதம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. ப்ரீதிங் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அடிக்கடி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணணும்னா நீங்கள் ஈவெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆப் மூலமாக. அதே மாதிரி அலாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப் மூலமாக நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த பேண்டிலே கூட நீங்கள் அலாரம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மியூசிக், அதாவது உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு மியூசிக் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. இன்னொரு விஷயம் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, அதாவது ஜாகிங் போயிட்டுருக்கோம், சைக்கிளிங் போயிட்டுருக்கோம், அப்போ வந்து மியூசிக் கண்ட்ரோல் பண்ணலாம் கூட அந்த ஆக்டிவிட்டி பண்ணுற ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மியூசிக் கண்ட்ரோல்ஸும் அங்கே கிடைக்குது. அப்புறம் வேர்ல்டு கிளாக், அப்புறம் செட்டிங்ஸ், இதில் மோர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஃப்ளாஷ் லைட், அப்புறம் டைமர்,
கேமரா, ஷட்டர் ஸ்பீடு, அப்புறம் ஸ்டாப் வாட்ச் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபைண்ட் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து அவங்க மெயின் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து ஃபைண்ட் டிவைஸ் நான் அடிக்கடி மொபைல் ஃபோனை எங்கே வச்சுட்டேன், வீட்டுக்குள்ளே எங்கே வச்சுட்டேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் இந்த மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு மோரில் போயிட்டு இந்த ஃபைண்ட் டிவைஸை தேடுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை அவங்க வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஷோவி வேர் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஸ்லீப் ட்ராக்கிங், உங்களுடைய வாக்கிங், உங்களுடைய அவுட்டோர் ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்துக்கலாம். ஹார்ட் ரேட், அப்புறம் எனர்ஜி, ஸ்ட்ரெஸ் எல்லாமே இதில் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஐ பேண்ட் 6 கனெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு காமிக்குது. இந்த பேண்டுடைய வாட்ச் ஃபேஸ் எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் முதற்கொண்டு நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த கஸ்டம் வாட்ச் ஃபேஸில் சூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கணும், மேலே இருக்கணுமா கீழே இருக்கணுமா, இல்லை அந்த எழுத்துக்களுடைய கலர்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்படிங்கிற இந்த டேபில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் இருக்குது. ஸோ எல்லா வாட்ச் ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா புதுசாக வடிவமைக்கப்பட்ட இந்த வாட்சுக்குனே, இந்த பேண்டுக்குனே வடிவமைக்கப்பட்ட வாட்ச் ஃபேஸாக இருக்குது. நிறைய வாட்ச் ஃபேஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் இந்த பேசிக் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸ் எல்லாமே. ஸோ இது தவிர உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ், ஈவெண்ட்ஸ், ஐடில் அலர்ட், அலாம், ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ், கோல் அலர்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் இதை வச்சு அன்லாக் பண்ணணும்னா கூட அன்லாக் பண்ணிக்கலாம். பேண்டை ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேண்ட் எங்கே இருந்தாலும் லைட்டாக வைப்ரேட் ஆகும், சவுண்டெல்லாம் வராது. அப்புறம் அடிஷனல் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரிஸ்ட்டில் நீங்கள் வேர் பண்ணிக்கிங்க, ஒரு ரிஸ்ட் மெஷர்மெண்ட், அப்புறம் ஹார்ட் ரேட் மானிட்டருடைய பல செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் மானிட்டரிங் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம் அதில். அப்புறம் நைட் மோட், அப்புறம் டு நாட் டிஸ்டர்ப், வைப்ரேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, பேண்டினுடைய அக்யூரசி பற்றியும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் இதோடைய அக்யூரசி நல்லா இருக்குது. இதுக்குள்ளே இன்பில்ட் ஜிபிஎஸ் கிடையாது, பட் இருந்தாலும் உங்கள் மொபைல் ஃபோனோடய இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லேருந்து ஜிபிஎஸ்ஸை எடுத்துக்கிட்டு ஒர்க் ஆகுது. நான் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடினா கரெக்டாக 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறத காமிக்குது. ஆனால் இண்டோர் கண்டிஷன்ஸில் நம்ம ஸ்டெப் கவுண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80% அக்யூரசியில் இருக்குது. அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா நீங்கள் 0.8 நீங்கள் நடந்திருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்குது. இது நார்மல் தான், பட் ஃபால்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பல்லு வளர்க்குற போதோ இல்லை பைக் ஓட்டுற போதோ அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு ஃபால்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் இதில் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த ஹார்ட் ரேட் மானிட்டரிங்குடைய அக்யூரசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதில் பேண்டில் எனக்கு என்னுடைய ஹார்ட் ரேட் இப்போ 76 அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ என்னுடைய ஆக்சிமீட்டரில் 73 அப்படிங்கிறது காமிக்குது. அதே மாதிரி என்னுடைய ஆக்சிமீட்டரில் என்னுடைய SpO2 ரீடிங் பார்த்தீங்கன்னா 98 அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இதில் SpO2 மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, பேண்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய SpO2 95% இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஆனால் என்னுடைய ஆக்சிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 99% இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ SpO2 மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட் கிடையாது. அதே மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க, இது வந்து உங்களுக்கு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட் கிடையாது, சும்மா ஒரு பர்சனல் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது மெடிக்கல் அவசியம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுடைய வெப்சைட்டில் கிளியராக போட்டாங்க. ஸோ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த பேண்டுடைய இந்தியா விலை எனக்கு சரியாக தெரியாது. இந்த பேண்டுடைய விலை இப்போ கீழே வரும், நீங்கள் பார்த்துக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் அப்டேட் பண்ணுறேன். பேண்டில் ஏதாச்சும் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதோடைய டிசைன் நல்லா இருக்குது, இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது. ஆனால் நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்குறப்போ சன்லைட்னுடைய ரீடபிலிட்டி அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி எம்ஐ பேண்ட் 5க்கும் எம்ஐ பேண்ட் 6க்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸ்க்ரீன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, SpO2 ஆட் பண்ணியிருக்காங்க. SpO2 வந்து ஒரு கண் இப்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் கண் துடைப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் பல பேர் என் கூட ஒத்துக்க மாட்டாங்க, SpO2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ மக்கள் நினைக்கிறதுனால அவங்க SpO2 ஆட் பண்ணியிருக்காங்க. IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுல. அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு சில யூசபிலிட்டி விஷயங்கள், அதாவது இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் மொபைல் அப்படிங்கிறது வந்து மெயின் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் அவங்க வச்சிருக்கலாம். அதை விட்டு அதை தேடுற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் பாயிண்ட்டாக எனக்கு தோணுது. பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2 நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டே நான் யூஸ் பண்ணப்போ 100% ஃபுல் சார்ஜ் பண்ணியிருந்தேன். இப்போ 2வது நாளில் பார்த்தீங்கன்னா 83% பாக்கி இருக்குது. ஆல்வேஸ் ஆன் ஹார்ட் ரேட் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு ப்ளஸ் 2-3 ஆக்டிவிட்டி, அதாவது இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 1 ஹவருக்கான ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம மெஷர் பண்ணதுக்கப்புறமாவும் உங்களுக்கு 10 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்குது அப்படின்னா பேட்டரி லைஃப்க்கு ஒரு மிகப்பெரிய தம்ஸ் அப். ஸோ இந்த எம்ஐ பேண்ட் 6 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடையை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். What?